ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி நம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வாணிகத்தின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சிறுந்தொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். ஒரு 2 அடி வரை வளரக்கூடிய மஞ்சள் நிறமான, சிவப்பு கலந்த மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான தாவரம் இது. குறிப்பாக இந்த மழைக்கு பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா குப்பை மேடுகள்லையும், களிமண் பூமிகள்லையும், மணல் கலந்த களிமண் பூமிகள்லையும் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சிறுந்தொட்டி இருப்பதை நம்ம பார்க்கலாம். இந்த சிறுந்தொட்டியை பொறுத்தவரையிலும் முட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உராய்வை குறைப்பதில் இந்த சிறுந்தொட்டிக்கு இணையான மருந்தே இல்லைன்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறோன்னா, ஏவாஸ்குலார் நெக்ரோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பிரச்சனை. அதாவது இடுப்பு எலும்புகளுக்கும் தொடை எலும்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி குறையும் போது அந்த தொடை எலும்பு என்ன ஆகும்னா சிறிது சிறிதாக இடுப்பெலும்பில் போய் உராய ஆரம்பிக்கும். அது உராய ஆரம்பிக்கும் போது அந்த இடுப்பு எலும்பும் பாதிக்கப்படும். அதே போல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள், இரத்த குழாய்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அந்த எலும்பே நாளுக்கு நாள் பலனற்ற எலும்பாக மாறிக்கொண்டிருக்கும். இதுக்கு தான் ஏவாஸ்குலார் நெக்ரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லி 4 வகையான ஸ்டேஜ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஏவாஸ்குலார் நெக்ரோசஸ் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக இருக்கிறது. ஆனால் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு பார்த்திங்கன்னா அவர்களால் மீண்டும் இயல்பான வாழ்க்கையை தொடர முடியுமான ஒரு பெரிய கேள்விக்குறி. இளம் வயதில் ஏவாஸ்குலார் நெக்ரோசஸ் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடியாத நிலைமை இருக்கிறது. ஏன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு, அந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரின்னு சொல்லும்போது அதோட ஆயுட்காலமே ஒரு 10 to 15 வருடம் வரையும் தான். இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிறுந்தொட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய பால் கஷாயம் ஒரு மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கிறது. 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், இந்த சிறுந்தொட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய வேர் 10 கிராம், இதை நன்றாக கொதிக்க வைத்து பால் அளவுக்கு சுண்ட வைத்து இதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட ஏவாஸ்குலார் நெக்ரோசிஸாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேருக்கு தசை கிழிச்சல் அல்லது லிகமெண்ட் டேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு சவ்வு கிழிந்து விட்டது, அதனால் என்னால் சரியாக நடக்க முடியவில்லை, சவ்வு கிழிந்து விட்டது, அதனால் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட என்னுடைய முட்டுகளுடைய இயக்கம் இயல்பான நிலைமையில் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நல்ல குணமளிக்கக்கூடிய மருந்து இந்த சிறுந்தொட்டி. சிறுந்தொட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை வலி இருக்கக்கூடிய இடங்களில் பூசி, இதே சிறுந்தொட்டியுடைய தாவரத்தை சிறு சிறு துகள்களாக நறுக்கி எண்ணெய் விட்டு வதக்கி அதை ஒரு மூட்டையாக கட்டிக்கொண்டு வலி இருக்கக்கூடிய இடங்களில் ஒத்தடம் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சையை ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து செய்யும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தசை நார் அழற்சி முழுமையாக மறைந்து போகிறத பார்க்க முடியும். கிழிந்து போன தசை நாராக இருந்தாலும் மற்ற தசை நார்களுக்கு அதிக அது சத்து கொடுப்பதனால் பார்த்திங்கன்னா நடக்கும்போதோ வேலை செய்யும் போதோ எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். லிகமெண்ட் டயர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வெளிப்புறமாக இந்த சிறுந்தொட்டியுடைய வேரையும் தாவரத்தையும் உபயோகப்படுத்தினாலே நல்ல தீர்வு அளிப்பதை நாம் உணர முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது முதுகுத்தண்டுடைய அடிப்பகுதியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு கடுமையான அழுத்தம். அந்த அழுத்தம் அதிகமாகும் போது 2 முதுகுத்தண்டுக்கு இடையே இருக்கக்கூடிய சவ்வு விலக ஆரம்பிக்கும். அந்த சவ்வு விலக விலக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளில் கடுமையான அழுத்தம் ஏற்படும். அந்த நரம்புகளுடைய கடுமையான அழுத்தம் நாள் ஆக ஆக கால்களுடைய, கைகளுடைய அல்லது அந்த நரம்புகள் செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய தசை இயக்கத்தை பெரும்பாலும் நிறுத்திவிடும்.
அந்த மாதிரி இருக்கவர்கள்லாம் பார்க்குறீங்கன்னா இந்த சிறுந்தொட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய பால் கஷாயத்தை உள்ளுக்கும், அதே போல் சிறுந்தொட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை வெளிப்புறமாக பூசி அந்த மூலிகையை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒத்தடத்தை தொடர்ந்து செய்து கொண்டாலே அந்த சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட வலிகள் மிக குறைவதை நாம் பார்க்க முடியும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நல்ல சத்து கிடைப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த நரம்புகளை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளில் இருக்கக்கூடிய வறட்சி மற்றும் அழற்சி சம்பந்தப்பட்ட காரணிகள் குறைவதையும் நம்ம பார்க்க முடியும். பக்கவாதம் வந்தவர்களுக்கு, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கடுமையான முட்டு சம்பந்தப்பட்ட வலி ஏற்படுபவர்களுக்கு, அதே போல் எலும்பு தேய்மானம் சொல்லக்கூடிய ஆஸ்டியோபோரிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் உட்கொள்வதை விட இந்த சிறுந்தொட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை பால் விட்டு காய்ச்சி அதை வடிகட்டி அந்த கஷாயத்தை ஒரு தேநீராக காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை குடித்து கொண்டிருந்தாலே உடல் ஆரோக்கியமாக இருப்பதை நாம் உணர முடியும். சிறுந்தொட்டியுடைய இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தோள்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கூச்ச ஸ்வபாவத்தை குறைப்பதில் இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெயிலில் போய் வந்தாங்கனாலே அவர்களுடைய தோல் அரிக்க ஆரம்பிக்கும் அல்லது கருமை நிறமாக ஆரம்பிக்கும். நிறைய பெண்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது நம்ம பார்க்கலாம். அவர்களுக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் அதிகமான கருமை நிறம் தோன்றிவிடும். உடல் முழுவதும் வேறு நிறத்தில் இருக்கும், முகம் மற்றும் வேறு நிறத்தில் இருக்கும். அந்த மாதிரி பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிறுந்தொட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த வெண்ணெயை முகத்தில், கை கால்களில் அதிக சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தடவி ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்க வேண்டும். இதை ஒரு பழக்கமாக ஒரு 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது முகத்தில் இருக்கக்கூடிய நிறமாற்றம் குறைவதை நம்ம உணர முடியும். முகத்தில் அந்த நிறமாற்றத்திற்கு காரணமான சென்சிட்டிவிட்டியும் குறைவதை நாம் பார்க்க முடியும். எனவே நேயர்களே, சிறுந்தொட்டியை பொறுத்தவரையிலும் ஏவாஸ்குலார் நெக்ரோசஸ்ன்னு சொல்லக்கூடிய இடுப்பு சம்பந்தப்பட்ட வலிகள், இடுப்பு எலும்பு பாதிப்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கும், முட்டு வலிகளுக்கும், சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் வெளிப்புறமாக உபயோகப்படுத்தினாலே நல்ல பலனளிக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் ஆங்காங்கே நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மிகப்பெரிய துயரம் ஏற்படுகிற போது நாம் எப்போதும் பொருளாதார ரீதியான இழப்புகளை பற்றி பேசுகிறோம், வாழ்வாதாரங்கள் தொடர்பான விஷயங்களை பேசுகிறோம், ஒரு புற வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கடிகளை பற்றி நாம் பேசுகிறோம். இதில் சில விஷயங்கள் உடனடியாக சரி செய்யக்கூடியவை, சில விஷயங்கள் சரி செய்ய முடியாதவை, சில விஷயங்கள் காலத்தால் மறக்கக்கூடியவை. ஆனால் ஒரு மிகப்பெரிய பேரிடர் ஏற்படுகிற போது, ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படுகிற போது உளவியல் ரீதியாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது மிக நீண்டகால நோக்கிலானது. அது மனிதர்களுடைய அடிப்படையான வாழ்க்கை பார்வையை மாற்றிவிடக்கூடியது, சிதைத்துவிடக்கூடியது. நிறைய நேரங்களில் மிகப்பெரிய இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகிற போது உளவியல் சார்ந்து மனிதர்களை அணுக வேண்டியது, அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியது, கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய அவர்களை ஆற்றுப்படுத்துவது என்பது ஒரு முக்கியமான துறையாக இருக்கிறது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி. அந்த சுனாமியை கண்டவர்கள் பிறகு நீண்ட காலத்திற்கு அதனுடைய உளவியல் பாதிப்பிலிருந்து விடுபட முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்தார்கள். அதாவது தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மேல் மிகப்பெரிய அளவிற்கு கடல் அலைகள் எழுந்து வந்ததை கண்டவர்கள், திடீரென தாங்கள் கடல் அலைகளால் சூறையாடப்பட்ட காட்சியை கண்டவர்கள் பிறகு வாழ்நாள் முழுக்க அந்த பயத்திலிருந்து, அந்த பீதியிலிருந்து வெளியேற முடியாதவர்களாக மாறினார்கள். நிறைய பேர் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு மனப்பிறழ்விற்கு ஆட்பட்டார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்தோம். அவர்களில் பலருக்கும் இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இப்போ சுனாமி தாக்கிய பல நாடுகளில் மிகப்பெரிய அளவிற்கான ஆற்றுப்படுத்துகிற செயல்பாடுகளும் அவர்களுக்கு மறுவாழ்வு நடவடிக்கைகளும் மனிதர்களை உளவியல் பாதிப்பிலிருந்து விடுவிப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
சென்னையிலும் கடலூரிலும் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு, குறிப்பாக சென்னை செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதை ஒட்டி மிகப்பெரிய அளவிற்கான சுனாமி பேரலையைப் போல ஆற்று நீர் என்பது நகருக்குள் புகுந்து மக்களை வேட்டையாடிய அந்த காட்சி என்பது மக்களுடைய பொருள்கள் உடைமைகளை எல்லாம் பறித்தது என்பது ஒரு புறம் என்று சொன்னால், இன்னொரு புறம் மக்களுக்கு ஏற்பட்ட உளவியல் பாதிப்புகள் இது மிகவும் பாரதூரமானவை. நான் தொடர்ந்து இந்த வெள்ள பாதிப்புக்கு ஆட்பட்டவர்கள் பலரிடமும் தொடர்ந்து பேசிய போது அவர்களால் இன்னும் கூட அந்த பயத்திலிருந்து விடுபட முடியவில்லை. நிறைய பேருக்கு தூக்கமின்மை என்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இரவில் தண்ணீர் வந்து விடுமோ என்கிற ஆழமான ஒரு பயம் என்பது உள்ளே மனிதர்களிடம் வந்துவிட்டது. அதே போல் நிறைய வீடுகளில், அவர்கள் வாழ்ந்த வீடுகளில் அவர்களுடைய இடுப்பளவிற்கு கழுத்தளவிற்கு திடீரென தண்ணீர் வந்தது என்பதும், அதில் அவர்கள் வெளியேற முடியாமல் தத்தளித்தது என்பதும், பிறகு படகுகள் போன்ற விஷயங்களால் மீட்கப்பட்டது என்பதும் ஒரு கொடுங்கனவாக அவர்களுடைய மனதில் மாறி தங்கிவிட்டதை பார்க்கிறோம். என்னுடைய நண்பர் ஒரு முறை என்னிடம் சொன்னார், இந்த வெள்ள பாதிப்பிற்கு பிறகு அவருடைய வீட்டில் வெளி உலகத்தோடு தொடர்பு இல்லாமல் 15 நாட்கள் அவர் தண்ணீருக்குள்ளேயே வாழ்ந்த அந்த நாட்களுக்கு பிறகு அவர் சொன்னார், இப்பொழுதெல்லாம் மின்சாரம் இருக்கிற இந்த நாட்களில் கூட நான் இரவில் வீட்டிற்குள் டார்ச் லைட்டுடன் நடமாடுகிறேன் என்று சொன்னார். இது ஒரு சிறிய உதாரணம். இதே போல நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கின்றன. இந்த பீதி, இந்த பயம், இந்த திகைப்பு என்பது மனிதர்களை தன்னம்பிக்கையற்றவர்களாக, மனிதர்களை அச்சம் மிகுந்தவர்களாக, எப்போதும் ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து நம்மை தாக்கக்கூடும் என்கிற பீதி நிறைந்தவர்களாக நம்மை மாற்றிவிட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வளர்ந்த மனிதர்கள் அல்லது ஒரு விஷயங்களை பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு முதிர்ச்சி மிக்கவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், இவர்களே இவ்வளவு பெரிய ஒரு உளவியல் ரீதியான தாக்குதலுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், குழந்தைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். குழந்தைகள் இந்த காட்சியை அவர்கள் வாழ்க்கையில் கற்பனை செய்தது கிடையாது. இப்படி ஒரு காட்சியை அவர்கள் எதிர்கொள்வோம் என்று நினைத்தது கிடையாது. திடீரென தங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு என்று நம்பிய அனைத்தும் உடைத்து எரியப்பட்டு விடும் என்று நம்முடைய குழந்தைகள் நினைத்து பார்த்திருப்பார்களா? எத்தனை ஆயிரம் குழந்தைகள் நிவாரண முகாம்களில் மாற்றுடை கூட இல்லாமல் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று கூட தெரியவில்லை. பயம், பீதி, அச்சம், திகைப்பு அல்லது என்ன நடக்குமோ என்கிற ஒரு விதமான பதட்டம், இது இந்த குழந்தைகளுடைய ஆளுமையில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு தாக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை நாம் எப்படி சரி செய்ய போகிறோம்? இதற்கு நம்மிடம் என்ன மாற்று ஏற்பாடு இருக்கிறது? இந்த சூழ்நிலையில் தான் நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது, பாடங்களை படிக்க வேண்டியிருக்கிறது. அதே போல் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய தேர்வுகளை எழுத வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே மிகப்பெரிய அளவிற்கான மன நெருக்கடியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி பள்ளிக்கு செல்வார்கள்? எப்படி தங்களுடைய பாடங்களை படிப்பார்கள்? பாடச்சுமை என்கிற இந்த நெருக்கடியை அவர்கள் எப்படி எதிர்கொள்வார்கள்? அவர்களுடைய உளவியல் சிக்கல்கள் என்பது எப்படி தீர்க்கப்பட போகிறது? இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இன்றைக்கு நாம் தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நிறைவேற்றி செய்வதற்கே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்தது. இந்த சூழ்நிலையில் அடுத்த 2-3 வாரங்களில் அரையாண்டு தேர்வுகள் வரப்போகிறது என்று சொல்கிறார்கள். இதற்காக இந்த கிட்டத்தட்ட 1.5 மாதத்திற்கு மேலாக பள்ளிகள் மூடி கிடந்தன இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது இந்த 1.5 மாதத்தினுடைய பாடத்தையும் குழந்தைகள் உடனடியாக படித்து இந்த தேர்வுகளை எழுத வேண்டும் என்பது, அதுவும் அவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்பது மிக மிக ஒரு அநீதியான ஒரு விஷயம். அதற்கு பதிலாக இந்த அரையாண்டு தேர்வுகளை ரத்து செய்துவிட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது. நேராக அவருடைய முழு ஆண்டு தேர்வுக்கு தயார்படுத்துகிற ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது. இந்த கோரிக்கை எல்லா விதத்திலும் நியாயமானது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், பரீட்சை என்கிற அழுத்தத்தை குழந்தைகள் இப்பொழுது தாங்கக்கூடிய நிலையில், உடனடியாக தாங்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு புறம் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நாம் எத்தகைய ஆற்றுப்படுத்துகிற விஷயங்களை செய்ய வேண்டும், அவர்களுக்கு கவுன்சிலிங் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பேச வேண்டும். ஏனென்று கேட்டால், இந்த விஷயம் என்பது இன்றைக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதோடு முடிந்து போகக்கூடிய ஒன்று அல்ல. ஏனென்றால் ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள். நீங்கள் இந்த நகரத்தில் வாழ்கிறீர்கள். இந்த அமைப்பு உங்களை பாதுகாக்கிறது. உங்களுக்கு சில அடிப்படையான பாதுகாப்புகள் இருக்கின்றன என்று நீங்கள் நம்புகிறீர்கள். முற்றாக நீங்கள் ஒரே நாளில் மிகப்பெரிய அளவிற்கான இழப்புகளை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். இந்த நம்பிக்கை தான் ஒரு இடத்தில் உங்களை வாழச் செய்கிறது. ஆனால் திடீரென ஒரு இரவில் அந்த நம்பிக்கை முற்றாக தகர்ந்து போய்விடும் என்று சொன்னால், உங்களுக்கு வாழ்வதற்கான எல்லா அடித்தளங்களுமே உங்களுக்கு அகற்றப்பட்டு விட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுகிறது.
திடீரென மின்சாரமே இல்லாமல் பல நாட்களுக்கு போய்விடும், தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுவிடும், நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் சிக்கிக்கொள்வீர்கள், உங்களுக்கு உணவு கிடைக்காது, நீங்கள் உங்களுக்கு உயிர் வாழ்வதற்காக நீங்கள் உதவி கேட்டு தத்தளிப்பீர்கள் என்கிற நிலைக்கு ஒரே இரவில் நீங்கள் வந்து சேர்வீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அது உளவியல் ரீதியாக ஏற்படக்கூடிய தாக்கம் என்னவென்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியாது தாங்கள் எப்படி உளவியல் ரீதியாக இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. ஆனால் அவர்களுடைய பேச்சில் வெளிப்படுகிறது, அவர்களுடைய அணுகுமுறைகளில் வெளிப்படுகிறது, அவர்களுடைய பதட்டத்தில் வெளிப்படுகிறது, அவர்களுடைய நிம்மதியின்மையில் வெளிப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனிதர்களிடம் தொடர்ந்து பேசுவதும் உரையாடுவதும் அவர்களுடைய இந்த பயம் என்பதை போக்குவதும் இன்றைக்கு சமூக அமைப்புகளுடைய அரசுகளுடைய கடமை. அதற்கான நிறைய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும், நிறைய இந்த ஆற்றுப்படுத்துகிற முகாம்களை ஏற்படுத்த வேண்டும். உளவியல் ரீதியாக பதட்டமடைந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள், அவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் தேவை. அப்படி செய்வது ஒன்றுதான் அவர்களை மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பச் செய்கிற ஒரு விஷயமாக இருக்கும். மாறாக வெள்ளம் அடிந்த பிறகு எல்லாம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறார்கள் என்பது போன்ற ஒரு நம்பிக்கை என்பது மிக மிக தவறான ஒன்று, மிக மிக ஆபத்தான ஒன்று. அப்படி ஒருபோதும் திரும்ப முடியாது. ஏனென்றால் திரும்புவதற்கான பாதைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாதைகளை செப்பனிட வேண்டியது நம் அனைவருடைய கடமை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் வரும் பிரபலங்கள் சொல்லும் செய்திகள் நம் வாழ்க்கைக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் நிதி மேலாண்மை ஆலோசகர் திரு ஆனந்த். சமீபத்திய மழை வெள்ளம் பாதிப்பு காரணமா மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க, அவங்களுக்கான நிவாரணம் அப்படின்னு வரும்போது அரசு எந்த அளவுக்கு மெத்தன போக்கில் செயல்பட்டு இருக்கு, இதையெல்லாம் தாண்டி ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களோட உதவி எவ்வளவு தூரம் தேவையா இருக்கு, காப்பீடுனா என்ன, இப்படின்னு பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிதி மேலாண்மை ஆலோசகராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். ஒரு ஆலோசகர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த சமீபத்திய வெள்ளம் பாதிப்புலேருந்து மக்கள் இன்னும் முழுமையாக மீண்டு வராத ஒரு சூழலில் தான் இப்போ எல்லாரும் இருக்கும். அன்றாட வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம், அதுதான் நம்மளுக்கு ஒரு வாழ்வாதாரம் அப்படின்னு வரும்போது சில விஷயங்களெல்லாம் நம்ம ஒரு கடமைக்கேன்னு செய்யக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கும். ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா முழுமையாக வீடு இழந்தவங்கன்றது ஒரு பக்கம், வீடு மட்டுமே இருந்து அதில் இருக்கிற எல்லா பொருட்களையும் இழந்துட்டும் இன்னைக்கு இருக்காங்க. ஆனாலும் அடுத்த நாள் நம்ம ஓடிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் தான். இந்த மாதிரியான வெள்ள பாதிப்பு ஒரு ஆலோசகராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பாதிப்புலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னும் போது இந்த காப்பீட்டு நிறுவனங்களோட உதவி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, எந்த அளவுக்கு அது ஒரு பயனுள்ளதாக அமையும்னு நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்ன்னு சொல்கிறோம், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் சொல்கிறோம், எல்லாருமே இன்சூர் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ அதற்கான ஆதாரங்கள்லாம் நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு சூழலில் தான் இருக்கும். அதன் மூலமாகவும் அவங்களுக்கு பயன் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? என்ன மாதிரியான ஒரு பயன்களெல்லாம் இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும்? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு சார் உங்ககிட்ட கேட்கறதுக்கு. இது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஒரு வெள்ள பாதிப்பு அதுலேருந்து மீண்டு நம்ம இப்போ எழுந்து வந்திருக்கோம் அப்படின்னாலும் இந்த பாதிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தீவிரமா இருந்தது, இது ஏற்பட்டதுக்கான காரணம் அப்படின்றத உங்களோட பார்வையில் சொல்லுங்க. வெள்ளம் 20 நாட்கள் ஆகிறது. டிசம்பர் 1ஆம் தேதி ஆரம்பித்து இன்றைக்கு 20 நாட்கள் 22 நாட்கள் முடிந்து கூட இன்னும் கூட மக்களுடைய மனசுல ரொம்ப ஆழமாக இந்த வெள்ளத்தோட பாதிப்பு என்பது பதிஞ்சிருக்கிறது. அது ஒரு உளவியல் ரீதியாக கூட ஒரு மிகப்பெரிய லெவலில் மக்களுடைய பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஏன்னா இழந்தது வெறும் வீடு மட்டுமல்ல, வீட்டில் இருக்கிற உடைமைகள் மட்டுமல்ல, அவருடைய 30 ஆண்டுகளோட உழைப்பு என்பது ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் 2 நாளில் காணாமல் போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதுலேருந்து எப்படி மீளப்படும்? ஒரு மத்தியதர வர்க்கம் என்று சொன்னால் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்பார்கள், ஒரு மிக்சி வாங்கியிருப்பார்கள், ஒரு டிவி வாங்கியிருப்பார்கள். இப்போ அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவதற்கு 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் செலுத்தியிருப்பாங்க. இப்போ எல்லாமே மீண்டும் முதல்லேருந்து துவக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு குடும்பத்துக்குலாம் போனோம். நாங்கள் ஏன்னா எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நிறைய உதவிகள் செய்வதற்காக போனோம். கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபாய் உதவி சென்னை முழுக்க செஞ்சுருக்கிறோம். அப்படி நேரடியாக போகும்போது அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்றால், நாங்கள் மறுபடியும் ஒரு புது குடித்தனம் ஆரம்பிப்பது போல இப்போதான் முதல் பாத்திரம் வாங்கி, முதல் ஸ்டவ் வாங்கி, அரிசி வாங்கி, பருப்பு வாங்கி, துணி வாங்கி இப்படி ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்னு சொன்னாங்க. 30 வருடத்தோட உழைப்பு என்பது அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்கு. இப்போ இந்த வெள்ளம் என்பது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது ஒரு சாதாரணமாக வெள்ளம் என்று சொன்னால் ஒரு இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லிடுறோம் நம்ம. அதனால் இந்த வெள்ளத்தை பொறுத்தவரை அப்படி ஒரு இயற்கை பேரிடர் என்று பொதுவாக சொல்ல முடியாது. இது வெள்ளம் என்றே சொல்ல முடியாது. என்ன காரணம் என்றால் இது இன்னண்டேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை. இன்னண்டேஷன் என்று என்ன என்றால்
தேக்கி வைத்திருந்த நீரை திறந்து விடுவது, அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு என்பதை இன்னண்டேஷன் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ வந்து வெள்ளம் என்று சொன்னால் அது இயற்கையோட பேரிடர் என்று சொல்லி நம்ம சமாதானம் ஆகிக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ஒரு பூகம்பம் என்று சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லலாம். ஒரு சுனாமி என்று சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது சொல்ல முடியாது. ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து ஏரிகளில் தேக்கி வைத்த நீரை எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் திறந்து விட்டது தான் ஒரு பெரிய பிரச்சனை. திறந்து விடுவதற்கான தாமதம், திறந்து விடும்போது அறிவிப்பு இல்லாமல் திறந்து விட்டது இருக்குல்ல, அதுதான் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்குறோம். வெறும் மழையினால் ஏற்பட்ட பாதிப்பு அல்ல அது. இது வந்து முழுக்க முழுக்க வந்து மனிதர்களால் இன்றைக்கு உருவாக்கப்பட்ட ஒரு வெள்ளமாக இது இருக்கிறது என்பது சொன்னால இது வந்து இன்னண்டேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தேக்கி வைத்த நீரை திறந்து விடுவது என்பது. இதை வந்து தடுத்திருக்க முடியும், வெள்ளத்தை தடுக்க முடியாது நம்மளால, ஆனால் இதை தடுத்திருக்க முடியும், மழையை தடுத்திருக்க முடியாது. நீங்கள் நாங்கள் வந்து பெரிய காட்டுப்பாளையம் போனோம், கடலூர் பக்கத்தில் 10 குடும்பங்கள் 10 உயிர்கள் ஒரு குடும்பத்திலிருந்து அடிச்சுட்டு போயிருக்கு. அப்படியே அது என்ன காரணம் என்றால் நெய்வேலியிலிருந்து திறந்து விடப்பட்ட நீர் வந்து அடிச்சு அந்த வருடம் 15 வருஷமா அந்த ஏரியாவில் இருக்காங்க. இது எத்தனையோ மழைகளை பார்த்திருக்கார்கள், ஆனால் இது போன்று அவர்களுக்கு இதுவரை சந்திச்சது கிடையாது. அப்போ திறந்து விடுவதன் மூலமாக, எந்த அறிவிப்பும் இல்லாமல் திறந்து விடுவதன் மூலமாக மிகப்பெரிய அழிவை இன்னைக்கு சென்னையும் கடலூரும் இன்னும் பல மாவட்டங்கள் சந்திச்சிருக்கதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது நெக்லிஜென்ஸ் என்று நீங்கள் வந்து சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வரி இருக்கும், அது ஒரு ப்ரொவிஷன், அது ஒரு அந்த நெக்லிஜென்ஸுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருப்பார்கள். என்ன சொல்வார்கள் என்றால் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் செய்யக்கூடாததை செய்வதும், இதுதான் நெக்லிஜென்ஸுக்கு வந்து ஒரு இது சொல்வார்கள். இதில் வந்து நெக்லிஜென்ஸ் தான். இது வந்து நெக்லிஜென்ஸ்னால வந்து ஏற்பட்ட விளைவுகள் தான் இன்றைக்கி நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அப்போ மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும்போது அரசு வந்து தலையிட வேண்டும், நிவாரணம் அளிக்க வேண்டும். அரசுடைய இன்னைக்கு நடவடிக்கைகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எவ்வளவு ஸ்லோவாக மெத்தனமாக இருப்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ இந்த நேரத்தில் தான் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக இன்சூரன்ஸ் செய்த மக்களுக்கு வந்து நேரடியாக இப்போ களத்தில் உதவி பண்ணுறாங்க. அந்த வகையில் எங்களுடைய பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள், ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் வேலைகளை செய்து கொண்டிருக்கார்கள். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் டாக்குமெண்ட் காணும், ஒரு பாலிசி எல்ஐசி பாலிசி எடுத்திருப்பாரு, எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகுது. 8 அடி தண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததுன்னா எந்த பொருளும், எல்லா பொருளும் குப்பை தான் இருக்குது. நீங்கள் கேகே நகரில் நீங்கள் தரமணிலாம் போய் பார்த்தீங்கன்னா குப்பை மேடாக தான் அந்த இடங்கள் இருக்குது. எத்தனை நாட்கள் ஆகும் தெரியல. வேலைகள் திரும்பணும்னு ஆசைப்படுறா கூட அந்த குப்பையை பார்த்தா போக முடியல அவங்களால. குப்பை எப்போ க்ளீன் ஆகும், நம்ம எப்போ வீட்டுக்குள்ளே செட்டில் ஆகுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அப்போ டாக்குமெண்ட் எல்லாம் இன்றைக்கி குப்பையாக மாறி இருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம்னா, எல்ஐசியில் என்ன பண்ணாங்கன்னா நேரடியாக தாலுக்கா ஆஃபீஸ் போனாங்க. உதாரணத்துக்கு பொன்னேரியில் ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் போகிறாங்க, யாரெல்லாம் இறந்தாங்கன்னு பட்டியல் எடுக்கிறாங்க. அந்த பட்டியல் எடுத்து விட்டு நேராக எல்ஐசி அலுவலகத்திற்கு வந்து அந்த பேரை செக் பண்ணுறாங்க. அந்த பேரும் அட்ரஸும் டேலி ஆச்சுன்னா கிளைம் ஃபார்ம் கேட்கறதில்ல, பாலிசி டாக்குமெண்ட் கேட்கறதில்ல, சர்டிஃபிகேட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேட்கறதில்ல, டெத் சர்டிஃபிகேட் கேட்கறதில்ல. இதெல்லாம் தான் மேண்டிட்டரி. ஒரு கிளைம் நீங்கள் போய் லாட்ஜ் பண்ணிங்கன்னா டெத்து கிளைம், இதெல்லாம் தான் மேண்டிட்டரி. ஆனால் இது எதுவுமே தேவையில்லை என்று சொல்லி நேரடியாக போயிட்டு 1 மணி நேரத்தில் அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டி கிளைம் செட்டில்மெண்ட்டோட ஆர்டரை கொடுத்துட்டு வராங்க. இது வந்து வரலாற்றில் உலகத்தில் அவர் எங்கேயுமே இது போல ஒரு விஷயம் நடக்காது. இது வந்து ஒரு பொது காப்பீட்டு நிறுவனம்ங்கிற முறையில் ஆயுள் காப்பீடு செய்திருக்கின்ற விஷயங்கள். அதே போல் பொதுத்துறை பொது காப்பீட்டு இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா 4 பொதுத்துறை நிறுவனங்கள். அதான் சரி. இப்போ நம்ம இந்த தளர்த்தின விதிகளை பற்றி நம்ம விரிவாக பேசுகிறதுக்கு முன்னாடி காப்பீட்டோட அவசியம் பற்றி நம்ம பேசிடலாம். பொதுவாக எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஆயுள் காப்பீடு ஒன்று எல்லாருக்கும் தெரியும், லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த லோன் அந்த மாதிரியான விஷயங்கள் போகும்போது வண்டிகளுக்கு நம்ம சொல்கிறோம். பொதுவாக இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் மூலமாக ஒரு பயன் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு பயன்கள் கிடைக்குது, எதுக்கெல்லாம் காப்பீடு இருக்குது? அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் இன்சூரன்ஸ் பொது காப்பீட்டு துறைங்கிறது வந்து எல்லாவற்றுக்கும் A to Z நாங்கள் சொல்லுவோம். A to Z பின் டு பிளேன் வந்து இன்சூரன்ஸ் என்பது அவைலபிள் இருக்கிறது. நீங்கள் ஒரு வீடுன்னு எடுத்தீங்கன்னா வீட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஸ்ட்ரக்சருக்கும் இன்சூரன்ஸ் உண்டு, வீட்டுக்குள்ளே இருக்கின்ற எல்லா பொருட்களுக்கும் இன்சூரன்ஸ் உண்டு, வீட்டில் இருக்கிற துணிகளுக்கு உண்டு, வீட்டில் இருக்கின்ற அடிப்படை பாத்திரங்களுக்கு உண்டு, வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், மிக்சி, டிவி, இது எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் உண்டு. வீட்டுக்கு இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் இன்சூரன்ஸ் என்பது இருக்கிறது, காப்பீடு என்பது இருக்கிறது. ஒரு கடன் எடுத்தீங்கன்னா கடைக்கு மட்டும் இல்லை, கடையோட பில்டிங் மட்டும் இல்லை, கடைக்குள்ள இருக்கின்ற அரிசி பருப்பு என்னென்ன வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் உண்டு. இல்லை ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சிருந்தீங்கன்னா அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் உண்டு. அப்போ இன்சூரன்ஸ் இல்லாத பொருளே கிடையாது இந்தியாவில். எல்லாத்துக்கும் நீங்கள் ஏரோப்ளேன் எடுத்தாலும் இன்சூரன்ஸ் பண்ணலாம், குண்டூசி தயாரிக்கிற கம்பெனியில் குண்டூசியை கூட நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணலாம். ஸோ பின் டு பிளேன் என்று நாங்கள் அதான் தான் சொல்லுவோம். எல்லாவற்றையும் கவர் பண்ண முடியும். ஆனால் என்னென்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான விழிப்புணர்வு என்பது ரொம்ப குறைவு. ஏன்னா மக்களுக்கு என்னென்னா வாங்கும் சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது இந்தியாவில். அப்போ ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருளை குறித்தான கவனம் வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அது ஒரு சந்தோஷமாக அந்த பொருளை வாங்குறார்கள். ஆனால் அது நஷ்டம், அது ஒரு சேதாரம் ஆயிடுச்சுன்னா, இல்லை வந்து இது மாதிரி இடத்துல அடிச்சுன்னு போச்சுன்னா என்னங்கிறது யோசிக்கிறது இல்லை. அப்போ சந்தோஷமான இருக்கிற காலத்தில் இன்சூரன்ஸை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஒரு பாதிப்பு ஏற்படும் போது இன்சூரன்ஸை பற்றி நம்ம யோசிக்கக்கூடிய இடத்துல இருக்கும். அதனால தான் இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் என்பது நீங்கள் ஜென்ரல் இன்சூரன்ஸில் வந்து இன்னும் போக வேண்டிய தூரம் என்பது இருக்குது. அது போகாததற்கு காரணம் வாங்கும் சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது, விழிப்புணர்வு இன்னும் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்பது இருக்குது நான் பார்க்குறோம்.
அப்போ இந்த விஷயத்தில் ஜென்ரல் இன்சூரன்ஸில் சொல்லும்போது எல்லா பொருட்களும் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணலாம். கடைனா, வீடுனா, குடவுன்னா எல்லாத்தையும் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கான வசதிகள் என்பது இருக்குது. எங்களோட ஜென்ரல் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் என்பது இருக்குது. ஓகே, இதை பற்றி இன்னும் விரிவாக பேசும் சார். பொதுவாக நம்ம வீடுன்னு ஒன்று வாங்கும்போது அதுக்கான ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறதை நம்ம பார்க்குறோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக அந்த கட்டட அமைப்புக்கு அப்படின்ற ஒரு இது இன்னும் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் இவ்வளோ தூரம் இன்சூரன்ஸை நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்பே தெரிய வருது. இப்போ நம்ம ஒரு வாகனம் வாங்கும்போதோ இல்லை வீடு வாங்கும்போதோ பல லட்சம் பெருமானம் உள்ள ஒரு பொருட்களை வாங்கும்போது மட்டும்தான் நம்ம இன்சூரன்ஸை யோசிக்கிறோம், லைஃப் இன்சூரன்ஸை யோசிக்கிறோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி வருடாந்திரம் நம்ம செஞ்சுட்டு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கட்டணுமா, இல்லை ஒரு முறை கட்ட வேண்டியதுக்கான வாய்ப்பு இருக்கா? வீடு சார்ந்த பொருட்கள் அப்படின்னு வரும்போது எப்படி இன்சூர் பண்ண முடியும்? இப்போ வீடு என்று சொன்னால்னா இந்த ஃபயர் இன்சூரன்ஸ் நாங்கள் சொல்லுவோம், தீக்கான இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு. வெறும் ஃபயர் மட்டும் கிடையாது, இல்லை தீ மட்டும் கவர் பண்ணுறது இல்லை. ஃபயரோடு சேர்ந்து ஃப்ளட்டு கவர் பண்ணுறோம், எர்த்குவேக் கவர் பண்ணுறோம், ஒரு ரைட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு பெரிய கலவரம் நடக்குது, அதை விட்டு அடிக்கிறாங்க, இல்லை ஒரு வண்டி நம்ம வீட்டை இடிக்குது, இது போன்ற ஒரு 9 பெரில்ஸ் என்பது அதை கவர் பண்ணும். ஒரு ஃபயர் இன்சூரன்ஸ்லேயே 9 வந்துடும். அதில் வெள்ளமும் வந்துடும், அதில் பூகம்பமும் வந்துடும் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா பேங்க் லோன் வாங்கும்போது வீட்டுக்கு தான் லோன் கொடுக்குறாங்க. அப்போ கட்டடத்துக்கு அவங்க இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க, ஒரு மேண்டேட்டரியாக போட்டு கட்டடத்துக்கு பண்ணுவாங்க. உள்ளே இருக்கிற பொருட்களுக்கு நாம தான் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். அப்போ நாம எடுத்துக்கணும்னு சொல்லும்போது ஃபயர் இன்சூரன்ஸ் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா உங்கள் வீட்டுக்குள்ள இருக்க பொருட்கள்லாம் ஒட்டுமொத்தமாக மிடில் கிளாஸில் ஒரு 10 லட்ச ரூபா ஆவரேஜாக இருக்கும்னு வச்சுங்களேன். சின்ன சின்ன சிறுக சேர்த்த பொருட்கள் எல்லாம் சேர்த்தா ஒரு 10 லட்ச ரூபா அதிகபட்சம் இருக்கும் மிடில் கிளாஸில். இந்த 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கட்டக்கூடிய ஆண்டு பிரீமியம் என்பது வெறும் 500 ரூபா. அப்போ நீங்கள் 100 ஆண்டுகள், உதாரணத்துக்கு நான் எல்லா இடத்தையும் சொல்கிறது என்னன்னா 100 ஆண்டுகள் நீங்கள் கட்டினா கூட, நம்ம லைஃப் டைம் 100ன்னு நினச்சினா கூட நீங்கள் கட்ட போகிறது 50,000 இல்லாட்டி அதிகபட்சம் போனால் 1 லட்ச ரூபா. பொருட்கள் அதிகமாக வச்சுன்னா 1 லட்ச ரூபா கட்ட போகிறீங்க. ஆனால் 10 லட்ச ரூபாய்க்கான கவர் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு இருக்கும். அது அப்போ 100 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீங்கள் பே பண்ணால் கூட 100 ஆண்டுகள் எந்தாவது ஒரு வருஷம் வந்தால் கூட உங்களோட பெனிஃபிட் எடுத்துக்க முடியும். அப்போ மக்களுக்கு இது குறித்து ஒரு விழிப்புணர்வு என்பது ஏற்படுத்துறதுக்கு. ரெண்டாவது ஹவுஸ் ஹோல்டர்ஸ் பாலிசின்னு ஒன்று வச்சிருக்கோம். இது ஃபயர் இன்சூரன்ஸுங்கிறது 9 பெரில் மட்டும். ஹவுஸ் ஹோல்டர்ஸ் பாலிசிங்கிறது என்னன்னா, வீட்டில் நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், 2 வருஷம் கேரண்டி கொடுப்பாங்க. 3வது வருஷம் திடீர்னு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்னால ஃப்ரிட்ஜ் போயிடும், டிவி போயிடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கவர் பண்ணுறதுக்கு, ஃப்ரிட்ஜுக்காக கவர் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கவர் பண்ணுறதுக்கு ஒரு கவரு, டிவிக்கு தனி கவரு. நீங்கள் வெளியூர் போகிறீங்க, ஒரு பேக்கேஜ் எடுத்துகிட்டு போவீங்க, அதை எடுத்துகிட்டு போகிற இடத்துல மிஸ் ஆகிடும் பேக்கேஜ், அதையும் கவர் பண்ணிக்கலாம். நகை வச்சுருப்பாங்க, ஜுவல்லரிஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதையும் கவர் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாம் ஒரு 10 செக்ஷன் வச்சுருக்கோம். அந்த ஹவுஸ் ஹோல்டர்ஸ் பாலிசிங்கிறது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி. ஒரே பாலிசியில் வீட்டில் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவீங்களோ, வீட்டில் ஒரு வேலைக்காரமாக வச்சுருப்பீங்க, இப்போ அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸை போட்டு வச்சுக்கலாம் நீங்கள், அவங்களோட பாதுகாப்புக்காக. இப்படி இது எல்லாவற்றையும் சேர்த்து கவர் பண்ணிக்கிற 10 செக்ஷன் இருக்குது. அதில் இது பேர் காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி, ஹவுஸ் ஹோல்டர்ஸ் பாலிசின்னு சொல்லுவோம். அது அதிகபட்சம் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா வரும் ஒரு ஆண்டுக்கு உங்களுக்கு. அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். மிடில் கிளாஸ் இன்னைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒரு 2000 ரூபா, ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஹோட்டலுக்கு போகிற மிடில் கிளாஸ் அதிகம் உண்டு இன்னைக்கு மெட்ராஸில். ஒரு 2000 3000 செலவு பண்ணிட்டு வராங்க. ஒரு ஆண்டுக்கான தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பதற்கு ஒரு 2000 3000 ஒதுக்குவது என்பது நிச்சயமாக இன்னைக்கு டேட்டில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது மத்தியதர வர்க்கம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். நம்ம இந்த மாதிரியான ஒரு காப்பீடுகளை இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும். இவ்வளோ தூரம் நம்ம பயனடைஞ்சிக்கலாம்னு சொல்லும்போது, இப்போ கிராமப்புறங்கள்லையும் வயல்கள்லையும் இந்த வெள்ளம் பாதிப்பு, வறட்சி பாதிப்பு நிறைய பேசணும். அங்கே பயிர் காப்பீடுன்னும் போது எவ்வளோ தூரம் இருக்குது சார்? பயிர் காப்பீடை பொறுத்த வரைக்கும் தனியாக இதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் நாங்கள் வச்சுருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பயிர் காப்பீடு இப்போது பயிரில் வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது எல்லா பயிர்களும். இப்போ அவங்க கிளைம் பண்ண முடியாது. அவங்க எப்போ கிளைம் பண்ண முடியும்னா, ஒரு ஆண்டு மகசூல் முடிந்த பிறகு போன மகசூலுக்கும் இந்த மகசூலுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் கிளைம் பண்ண முடியும். தனி நபராக கிளைம் பண்ண முடியாது. என்னோட பயிர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தனியாக பெட்டிஷன் போட்டு நான் கிளைம் பண்ண முடியாது. ஒட்டு மொத்தமாக பிளாக்காக நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்போம். இன்சூரன்ஸை அப்படி தான் பண்ணுவார்கள். கடன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிளாக் பண்ணியிருப்பாங்க. இல்லை அவங்க ஒரு குறிப்பிட்ட அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்லேருந்து நேரடியாக போயிட்டு அங்கே இருக்க லோக்கலில் பஞ்சாயத்து ஆஃபீஸில் பேசி பிளாக்காக இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பிளாக்காக இன்சூரன்ஸ் பண்ணும்போது போன வருடம் மகசூலில் எவ்வளோ ஈல்டு இருக்குது, இந்த வருஷம் எவ்வளோ ஈல்டு இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் லாஸ்ன்னு சொல்கிறோம். அது வறட்சினால இருக்கலாம், வெள்ளத்தினால இருக்கலாம். அந்த லாஸை தான் நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். அப்போ பயிர் காப்பீடை பொறுத்த வரைக்கும் உடனடியாக எங்களுக்கு எந்த பெட்டிஷனும் வராது, அப்ளிகேஷனும் வராது. அது அந்த சீசன் முடிஞ்ச பிறகு மகசூலை வைத்து தான் கிளைம் என்பது நாங்கள் செட்டில் செய்கிறோம். நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இந்த வெள்ளம் பாதிப்பு அப்படின்னு மீண்டு வரும்போது எந்த மாதிரியான ஒரு சலுகைகள்லாம் இருக்கும் அப்படின்னு மக்கள் நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க, நிறைய தளர்த்திருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் வீடு தேடி போய் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பாதிப்பு அப்படின்னும் போது ஒன்று கரையோர மக்கள் அப்படின்னா அடித்தட்டு மக்கள் முழுமையாக எல்லாத்தையும் இழந்திருக்காங்க. அதுக்கு அரசாங்கம் அவங்களுக்கு வீடு கட்டித்தரும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு
நடுத்தர வர்க்கம் வந்து ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது, ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் அடிச்சுட்டு போயிருக்கிற ஒரு சூழல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் இழந்தவங்களுக்கு அதை மீட்கிறதுக்கு ஒரு வங்கியிலேருந்து ஒரு லோன் அந்த மாதிரியோ கடனுதவியோ இல்லை இன்சூரன்ஸ் மூலமாவோ எப்படி சப்போர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது? இன்சூரன்ஸை பொறுத்தவரை இன்சூரன்ஸ் செய்திருந்தால்தான் அவர்களுக்கு கிளைம் என்பது கிடைக்கும். இன்சூரன்ஸ் பண்ணலைன்னா கிளைம் என்பது கிடைக்காது. இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பொருட்களை இன்சூரன்ஸ் செய்திருந்தாங்கன்னா பொருட்களுக்கு கொடுப்போம். வண்டியை இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா வண்டி கொடுக்குறோம். வண்டி இன்சூரன்ஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்களை தளர்த்திருக்காங்க. இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் ஃபார்ம் வந்து நேரடியாக வந்து அலுவலகத்திற்கு வந்து ஒரு கிளைம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரணும். ஒரு மெக்கானிக்கை வந்து பார்த்துட்டு அதோட எஸ்டிமேட் வாங்கி வந்து கொடுக்கணும், எவ்வளோ லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் வாங்கி வந்து கொடுக்கும். இது ரெண்டும் வந்த பிறகு தான் நாங்கள் ஒரு சர்வேயர் வெளியில் வந்து பொதுத்துறை கம்பெனிகள் வந்து பொதுவாக சர்வேயர் என்பது அப்பாயிண்ட் பண்ணுவார்கள். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா அதெல்லாம் தளர்த்திருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு SMS அனுப்பினாலே அவங்க வந்து சர்வேயர் அனுப்புகிறாங்க. ஒரு மதிப்பீட்டாளர் நேரடியாக வந்து அந்த வண்டியை பார்த்துட்டு முழுக்க எவ்வளோ லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் என்பது கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட் என்பது முன்னெல்லாம் 5 பக்கம் 6 பக்கம் ரிப்போர்ட் என்பது இருக்கும். இப்போ இந்த ஃப்ளட்டை ஒட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பக்கம் ரிப்போர்ட்டாக அதை மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ உடனடியாக ரிப்போர்ட் வந்த உடனே 2 நாள் 3 நாள் இந்த ரிப்போர்ட் என்பது வாங்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 கிளைம் என்பது வந்திருப்பதாக தகவல் சொல்லுகிறது. பொதுத்துறை நிறுவனங்களில் 13,000 கிளைம் என்பது வந்திருக்கிறது. 9,000 வாகனத்துக்கான கிளைமும் ஒரு 4,000 இந்த பொருட்களுக்கான கிளைமும் வந்திருக்கிறது. நான் மோட்டார் என்று சொல்லக்கூடிய அளவு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 9,000 கிளைமில் என்ன பண்ணுறாங்கன்னா சர்வேயர் வேணுங்கிற அடிப்படையில் வெளி மாவட்டங்கள்லேருந்து சர்வேயர் வர வச்சிருக்காங்க, வெளி மாநிலத்திலேருந்து சர்வேயர் வர வச்சு பண்ண சொல்லியிருக்காங்க, வேகப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அப்படி வந்து பார்க்குற சர்வேயர் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாருனா, ஒரு நாளில் 2 நாளில் ரிப்போர்ட் கொடுத்தாருன்னா அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டியை கூப்பிட்டு பேசி, இன்சூர்டை கூப்பிட்டு பேசி ஒரு ரிப்பேர் மட்டும் பண்ணணும். ஒரு 2 வீலர் மூழ்கி இருக்குன்னு சொன்னாங்கன்னா மெக்கானிக் என்ன பண்ணுவாரோ எல்லாத்தையும் கைட்டிட்டு தொடச்சிட்டு போட்டால் சில சமயங்களில் ஒர்க் அவுட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு கிளீனிங் மட்டும் பண்ணி விட்டா போதும். எல்லாத்தையும் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாங்கன்னா நேரடியாக கிளைம் கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு 2,500 வரைக்கும் மதிப்பு போட்டு உடனடியாக செட்டில் பண்ணுறாங்க. அதில் வந்து பில்லுகள்லாம் எதிர்பார்க்கறதில்ல. முன்னெல்லாம் பில் வாங்கின பிறகு தான் செட்டில் பண்ணுவாங்க. இப்போ 3 நாட்கள் 4 நாட்களுக்குள்ளே கிளைம் செட்டில் பண்ணுங்கிற அடிப்படையில் லேபர் என்று சொன்னால் 2,500 நேரடியாக செட்டில் பண்ணுறது. அதுக்கு மேலே பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த பார்ட்ஸ் டேமேஜ் ஆனதுக்கான பில்லை கொண்டு வந்து கொடுத்தாருங்கன்னா, அப்படி பில்லு கொடுக்க முடியாது லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு பர்சன்டேஜ் போட்டு, பில்லு இல்லாமலே ஒரு பர்சன்டேஜ் போட்டு கொடுப்பதற்கான முடிவுகளும் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஒரு கிளைம் செட்டில்மெண்ட்லேருந்து டிவியேட் பண்ணி இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் விதிகளை தளர்த்தி இன்றைக்கு சாமானிய மக்களுக்கு கிளைம் உடனடியாக போய் சேருவதற்காக எல்லா விஷயங்களும் இன்றைக்கு செய்து கொண்டிருப்பதாக அறிவிப்புகள் என்பது வந்திருக்கிறது. அது நடைமுறையிலும் இருந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ இந்த வங்கி சேவை அப்படின்னு பண்ணும்போது நிறைய வந்து எல்லாரும் கடனில் தான் பல பொருட்களை வாங்கியிருப்பாங்க. இது சரி பண்ணுறதுக்கே நமக்கு இன்சூரன்ஸ் வேணும்னும் போது இதற்கான கடனெல்லாம் திருப்பி அடைக்கணும் போது திருப்பியும் 0லேருந்து ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கு இது இன்னும் கடினமான விஷயம் இல்லைங்களா? இதை எப்படி கையாளுறது? வங்கி கடன் என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய அளவில் மக்களை வந்து இன்றைக்கி அழுத்தத்தை உருவாக்க போகிறது. ஏன்னா நீங்கள் சொன்னது போல் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கின பொருட்கள் இருக்கும். ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மூழ்கி இருக்குது. அதுவும் குறிப்பாக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், சிறு குறு தொழில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர்லாம் நாங்கள் போய் பார்த்தோம், சிட்கோலாம் போய் பார்த்தாங்க. அவள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அளவில் மூழ்கி இருக்குது எல்லாமே. அப்படி மூழ்கி இருக்கின்ற அந்த தொழில்கள்லாம் மீண்டும் வர வேண்டும், புனரமைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு மீண்டும் வங்கிகள் கடன் கொடுக்க வேண்டும். வங்கிகள் கடன் கொடுக்கும்போது குறைந்த வட்டியில் கடனை கொடுக்க வேண்டும். இது ஒரு ஸ்பெஷல் கேஸாக வங்கிகள் கன்சிடர் பண்ணும். வங்கிகள் சாதாரணமாக வசூல் செய்வது போல ஒரு 10%, 15% வட்டி என்று போட்டால் நிச்சயமாக இந்த நிறுவனங்களால் அவர்கள் திருப்பி கட்ட முடியாது, லோனும் வாங்க மாட்டார்கள் அவர்கள். அப்போ இந்த தொழில்களை பாதுகாப்பதற்கு வங்கிகள் குறைந்த வட்டியில் கடன்களை கொடுப்பதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் தான் இந்த தொழில்களை பாதுகாக்க முடியும். இன்றைக்கி மிடில் கிளாஸும் இழந்திருக்கின்ற பொருட்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து குறைந்த வட்டியில் கடன்களை கொடுப்பதற்கு வங்கிகள் வந்து முயற்சி செய்ய வேண்டும். இல்லைன்னா இந்த வட்டி திருப்பியும் கட்ட முடியாது. அவர்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா முதலை போட்டு ஒரு தொழிலை தொடங்கியிருக்கார்கள். இன்றைக்கி ஒரு 10 ஆண்டுகள் பிறகு இந்த 30 லட்ச ரூபாவும் வாஷ் அவுட் ஆகிட்டு போயிடுச்சிருக்கு இன்றைக்கி வெள்ளத்தில். இப்போ மறுபடியும் ₹1 ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லும்போது குறைந்தபட்சம் வங்கி ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கடனை கொடுத்தா தான் அவங்களால மீண்டு வர முடியும். இல்லைன்னா அவரோட நிலைமை என்பது ரொம்ப மோசமான நிலைமையாக தான் இருக்கும்னு பார்க்குறோம். இப்போ அரசாங்கத்து மூலமாக இந்த வெள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா நிலையில் இருக்கிறவங்களும் அதிகப்படியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. அரசு மூலமாக நிவாரணம் அப்படிங்கிறது எப்படி நடந்துட்டு இருக்கு சார்? அரசை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20 நாட்கள் ஆகிறது. இன்னும் மக்கள் வந்து இயல்பு நிலைக்கு போவதற்கான முயற்சிகளில் அரசு ஈடுபடவில்லை என்று பார்க்குறோம். வெள்ளம் நடந்து கொண்டிருக்கின்ற போது தன்னார்வ குழுக்கள், ஏராளமான தனிநபர்கள் செய்த உதவிகளை கூட, இன்றைக்கி தொழிற்சங்கங்கள் செய்த வேலைகளை கூட அரசு செய்யலைங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப 3 நாட்கள் 4 நாட்கள் கழித்து வெறும் அறிக்கை விடுவதில் தான் மிகப்பெரிய அளவில் இந்த அமைச்சர்கள் இருந்தால் நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து எல்லா தரப்பட்ட மக்களும் பாதிக்கிறார்கள். அது ஏதோ ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் என்பது இல்லாமல் எல்லா தரப்பட்ட மக்களையும் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். இப்போ எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் இல்லை என்று சொல்லும்போது
அரசு தான் இதில் வந்து கவனம் செலுத்த வேண்டும், கூடுதலாக கவனம் செலுத்தி அவர்களுக்கான உதவித்தொகையை கொடுப்பதற்கான முயற்சிகள் என்பது செய்ய வேண்டும். ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ அரசு குப்பைகளை இன்னும் அகற்றாமல் இருக்குது. 20 நாட்கள் ஆகிறது. பல இடங்களில் நம்ம போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குப்பைகள் குவிந்து கிடக்கிறது. அப்படியே வெளி மாவட்டங்களிலிருந்து வரவேற்கப்பட்ட துப்புரவு தொழிலாளிகளுக்கு அவர்களுக்கு 3 வேளை சோறு கூட ஒழுங்காக போட முடியலங்கிறது தான் இன்றைக்கி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம அப்போ இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். இதெல்லாம் சரி செய்தால்தான் இது சென்னையில் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற பாதிப்பிலிருந்து மக்களை மீட்ட முடியும். அப்படி இல்லாமல் இன்றைக்கு எந்த உதவிகளும் செய்யாமல் இருந்தால் சென்னை என்பது இன்றைக்கி காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம இன்னொரு பிரச்சனை, இது வந்து இப்போ வெள்ளம் முடிஞ்சிருச்சு, அடுத்து வந்து ஏராளமான தொற்று நோய்கள் என்பது பரவ ஆரம்பிச்சிருக்கோம். மருத்துவ முகாம்கள் என்பது எல்லா இடங்களையும் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ அது குறித்தெல்லாம் இந்த அரசு கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் வீடுகளை இழந்திருக்கின்ற குடிசை வாழ் மக்களுக்கு ஒரு மாற்றாக ஒரு இடத்தை கொடுப்பது என்பது, ஒரு குடிசை இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, கரை ஓரத்தில் ஆற்று ஓரத்தில் இருக்கின்ற குடிசைகளை பற்றி ரொம்ப சீரியஸாக வாதம் என்பது செய்கிறார்கள். அவர்களெல்லாம் தூக்க வேண்டும் என்று சொன்னால், ஆனால் ஆற்று ஓரத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய பங்களாக்கள், அரசு வந்து இதை தான் கவனம் செலுத்தணும். இன்னைக்கு வந்து திடீர்னு இன்னைக்கு ஒரு 2 கட்டடத்தை இடிப்பது மட்டுமல்ல, இன்னைக்கு ஆற்று ஓரத்தில் கட்டப்பட்டு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஏராளமான வீடுகள், பெரிய பெரிய வீடுகள் என்பது இருக்கிறது. அந்த வீடுகள் குறித்தெல்லாம் இந்த அரசு கவனம் செலுத்த வேண்டும். அது என்னவென்று பார்க்க வேண்டும், அதுக்கான முறைப்படுத்தப்பட வேண்டும், அது இடிக்கப்பட வேண்டும். அப்படி எல்லாம் செய்யாமல் இந்த வெள்ள நிவாரண பணிகளை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் மட்டும் போதாது, அது நேரடியாக மக்களுக்கு பலன் அளிக்கின்ற வகையில் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அரசு தரப்பில் எந்த விதமான ஒரு அலட்சிய போக்கு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அரசு தன்னுடைய முக்கியமான விஷயமாக இருக்கின்ற கல்வி, சுகாதாரம், மக்களுடைய மேம்பாடு, வேலைவாய்ப்பு, இப்படி எதுலேயுமே கவனம் செலுத்தாத போது மக்கள் குறைந்தபட்சம் இருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு காப்பீடு என்பதை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய காப்பீடு என்பது, ஒவ்வொருத்தருடைய பாக்கெட்டில் இருக்கின்ற காப்பீடு என்பது, இது போன்ற ஒரு மிகப்பெரிய இழப்புகள் வரும்போது நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கும் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஒரு சிறிய தொகை, ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ இன்சூரன்ஸ் செய்வதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். நிச்சயமா சார், ஒரு நிதி மேலாண்மை ஆலோசகர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு சமீபத்திய இந்த வெள்ளம் மழை பாதிப்பு சென்னை மக்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போட்டிருக்கு, அவங்களோட வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து தொடங்கணும் அப்படின்ற இந்த காலகட்டத்தில் அரசின் மூலமாக நிவாரணம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் மெத்தன போக்கில் நடந்துட்டு இருக்கு, சரியான முறையில் ஒவ்வொரு இடத்துலையும் அது போய் சேரலை அப்படிங்கிறத கண்கூட பார்த்த உங்களோட அனுபவத்தையும் தாண்டி காப்பீட்டு நிறுவனங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, மக்களுக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு எவ்வளோ தூரம் தேவையா இருக்கு, எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம காப்பீடை பயன்படுத்திக்கலாம், இப்படி ஒரு இயற்கை பேரிடர் சமயங்கள்ல அதோட உதவி எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. பல்வேறு புத்தகங்களில் இருந்தும் நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நமக்கு அழகு தமிழில் தொகுத்து வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 24 என்பது தந்தை பெரியார் அவர்களினுடைய நினைவு நாள். 1973 ஆண்டு டிசம்பர் மாதம் ஐயா இறந்து போனார். 42 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டன. இது 43வது நினைவு நாள். அவர் இறந்து 40 ஆண்டுகளுக்கு மேலானதற்கு பிறகும் கூட இன்றைக்கு தமிழகத்தில் வேறு யாரை காட்டிலும் கூடுதலாக அவர்தான் பாராட்டப்பட்டு கொண்டும் இருக்கிறார், விமர்சிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறார். எனவே பெரியார் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதனை விட பெரிய சான்று வேறொன்றும் இருக்க முடியாது. தந்தை பெரியார் அவர்களினுடைய ஆளுமை இறந்து போய் ஏறத்தாழ அரை நூற்றாண்டை கடக்கிற வரைக்கும் கூட மிக வலிமையாக இருக்கிறது என்பது பெரிய செய்தி. அவருடைய அழகுக்காகவோ அவருடைய தோற்றத்திற்காகவோ இல்லை, அவருடைய சிந்தனைகளுக்காகவே அவர் பாராட்டவும் எதிர்க்கவும் படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு கூட அவர் மீது சொல்லாத சில குற்றச்சாட்டுகளை எல்லாம் இன்றைக்கு சிலர் சொல்ல துணிந்திருக்கிறார்கள். பெரியார் இந்த தேசத்தில் வன்முறையை வளர்த்தார் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எப்போதும் பெரியார் வன்முறையை கையில் எடுத்ததில்லை. எந்த வன்முறை போராட்டத்தையும் அவர் நிகழ்த்தியதில்லை. காலம் முழுவதும் போராட்ட களங்களிலேயே தான் அவர் இருந்திருக்கிறார். தன்னுடைய 94வது வயதில் கூட அவர் போராட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார் என்பது உலக வரலாற்றிலேயே குறிக்கத்தக்க செய்தி. ஆனால் எந்த போராட்டமும் என்றைக்கும் வன்முறையில் ஈடுபட்டதாக இல்லை. எதனை அவர்கள் குறிப்பாக சொல்கிறார்கள் என்றால் 2-3 செய்திகளை சொல்கிறார்கள். அவற்றுள் ஒன்று, அண்மையில் கூட நான் ஒரு விவாதத்தில் பங்கேற்று கொண்டிருந்த போது கத்தி வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னவர்தானே உங்கள் பெரியார் என்று ஒருவர் சொன்னார். உண்மைதான்.
கத்தி வைத்து கொள்ளுங்கள் என்றே ஒரு கட்டுரைக்கு தலைப்பை வைத்து தந்தை பெரியார் எழுதியிருக்கிறார். அது எப்போது எந்த சூழலில் என்று நாம் பார்க்க வேண்டும். 1966 ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி விடுதலையிலே ஐயா பெரியார் இந்த தலைப்பில் எழுதியிருக்கிறார் என்பது உண்மைதான். கத்தி வைத்து கொள்ளுங்கள் என்பது அதனுடைய தலைப்பு. இப்படி பல நேரங்களிலே அவர் சொல்லியிருக்கிறார். மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் வைத்துக் கொள்ளுங்கள், நான் கொளுத்த சொல்லுகிற போது கொளுத்துங்கள் என்று சொன்னாரே தவிர கடைசி வரைக்கும் அவர் கொளுத்த சொல்லவில்லை. அதே போலத்தான் கத்தி வைத்து கொள்ளுங்கள் என்றார். யாரையும் கத்தி வைத்து கொல்லுங்கள் என்று அவர் சொல்லவே இல்லை. எதற்காக வைத்துக்கொள்ள வேண்டுமென்றால் சீக்கியர்கள் வைத்துக்கொள்வது போல ஒரு தற்காப்புக்காக வைத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது என்று அவர் எழுதியிருக்கிறார். இதில் எது முக்கியம் என்றால் அடுத்தவனை குத்துவதற்காக அல்ல, தன்னை காத்து கொள்வதற்காக கத்தி வைத்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்ன நமக்கு தற்காப்பு தேவை வந்துவிட்டது? அந்த கட்டுரை எழுதப்பட்ட அந்த தேதியை நாம் மறுபடியும் ஒரு முறை நினைத்து பார்த்தால் அதற்கான தேவை என்ன என்று புரியும். 66 நவம்பர் 15 என்றால் அதற்கு சரியாக ஒரு வாரத்துக்கு முன்புதான் 66 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி தான் தில்லியிலே தங்கியிருந்த காமராஜர் அவர்களினுடைய வீட்டை எரிப்பதற்கான முயற்சிகள் நடந்தன. அதை சொல்லித்தான் அந்த கட்டுரையை பெரியார் தொடங்குகிறார். பெரியார் எதற்கு அவ்வளவு கோபப்படுகிறார்? காமராஜரை கொல்லுகிற அளவுக்கு இவர்கள் முன்வந்து விட்டார்களே என்கிற கோபத்தில் தான் அதனை எழுதுகிறார். காமராஜர் மீது அவர் இருந்த வீட்டை நோக்கி நீங்கள் நெருப்பை தூக்கி எறிவீர்கள் என்றால் நாங்கள் கத்தி வைத்துக் கொள்வதை தவிர இனிமேல் தற்காப்புக்கு என்ன வழி இருக்கிறது என்று ஐயா பெரியார் கேட்கிறார். எதற்காக காமராஜரினுடைய வீடு கொளுத்தப்பட்டதும் அவரை கொல்ல முயற்சிகள் நடந்ததும் என்றால் பசுவதை தடை சட்டத்திற்கு அவர் பசுவதையை தடை செய்வதிலே ஒன்றும் பிழை இல்லை, பசுவதை என்பது கூடாத ஒன்றில்லை என்று காமராஜர் சொல்லிவிட்டார் என்பதற்காக, பசுவதை தடை சட்டத்துக்கு அவர் எதிராக இருக்கிறார் என்பதற்காக நாங்கள் அவரை கொல்ல முயற்சிக்கிறோம் என்று அந்த மத வெறியர்கள் கூறினார்கள். பெரியார் சொல்லுகிறார், அது உண்மை இல்லை, ஒரு நாளும் உண்மை இல்லை. இவர்கள் ஒன்றும் பசுவை காப்பாற்றுவதற்காக காமராஜரை கொல்லவில்லை. காமராஜர் மீது இவர்களுக்கு இருந்த கோபத்திற்கான அடிப்படை காரணம் உண்டு. அவர் எல்லோருக்கும் கல்வியை தர முயற்சித்தார். கல்வியை எல்லோருக்கும் கொடுப்பதென்பது தனிப்பட்ட சிலரின் சொத்தாக இருந்த கல்வியை எடுத்து அவர் எல்லோருக்கும் பொதுவாக ஆக்கினாரே, அந்த கோபத்தை தீர்த்து கொள்வதற்கு அவர்கள் நாள் பார்த்து கொண்டிருந்தார்கள். பசுவின் மீது பழி போட்டுவிட்டு காமராஜரை கொல்ல முயற்சிக்கிறார்கள் என்று பெரியார் எழுதுகிறார். காமராஜர் அவரை கொல்வதற்கான முயற்சிகள் நடந்த அந்த நாளில் பூரி சிருங்கேரியினுடைய சங்கராச்சாரியார்கள் எல்லாம் தில்லியிலே தான் இருந்தார்கள். அவர்களும் அந்த கலவரத்திலே இருந்தார்கள். குல்ஜார்லால் நந்தா போன்றவர்கள் அதற்கு காங்கிரஸிலே இருந்தாலும் பின்புலத்திலே இருந்தார்கள் என்றெல்லாம் பெரியார் அவர்கள் அந்த கட்டுரையிலே எழுதுகிறார். எனவே முழுக்க கல்விக்கு எதிரான, கல்வி என்பது எல்லோருக்கும் உரியது என்கிற நிலை வந்துவிடக்கூடாது என்று கருதித்தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கின்றன என்று சொன்ன தந்தை பெரியார், சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல நாங்கள் பொறுமையாக அறவழியிலே தான் போராட்டங்களை நடத்துகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட வன்முறைகள் நடக்குமானால் வன்முறைகளுக்கு வன்முறைகளே மீண்டும் பதிலாக இருக்க முடியும் என்கிற காரணத்தால் நாமும் கத்தி வைத்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்கிறார். அதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டையும் அவர் சொல்லுகிறார். சீக்கிய மதத்தை சார்ந்த நண்பர்கள் இப்போதும் தங்கள் தலைப்பாகையிலே ஒரு கத்தி வைத்துக் கொள்ளவில்லையா? அது அவர்களினுடைய தற்காப்புக்காக. இன்றைக்கும் நாடாளுமன்றத்திலே கூட அப்படி அந்த சின்ன கத்தியோடு உள்ளே வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி உண்டு. சட்டமே அதனை அனுமதிக்கிறது. மத அடிப்படையிலான நம்பிக்கைகளை குறுக்கில் நிற்கக்கூடாது என்று கூறி இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 25, 26வது பிரிவுகளை காட்டி இப்போதும் அதற்கு அனுமதி உண்டு என்றால் நமக்கும் அதுபோன்ற அனுமதி வேண்டும் என்று பெரியார் எழுதுகிறார். எனவே கத்தி வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னது எந்த விதத்திலும் ஒரு வன்முறை போராட்டத்தில் இறங்குவதற்காக இல்லை, நம்மை நாமே தற்காத்து கொள்வதற்காக என்பதை அந்த கட்டுரையை படித்து பார்க்கிற போது நமக்கு புரியும். எதற்காக என்றால் பெரியார் மீது இல்லாத பழிகளையெல்லாம் சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு என்ன தேவை நேர்ந்திருக்கிறது என்றால் முன் எப்போதை காட்டிலும் பெரியார் இப்போது கூடுதலாக தேவைப்படுகிறார் என்பதுதான். சமூக நீதிதான் பெரியார் அவர்களினுடைய உயிர் கொள்கை. அனைவரும் சமம், சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் என்பதுதான் ஐயா பெரியார் அவர்களுக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்குமான அடிப்படை கொள்கை முழக்கங்களாக நாதங்களாக இருந்தன. எனவே அந்த சமத்துவத்தை நோக்கி, சகோதரத்துவத்தை நோக்கி நகர வேண்டிய கட்டத்துக்கு இன்றைக்கு நாம் இருக்கிறோம்.
இன்றைக்கு மீண்டும் சமத்துவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. சகிப்புத்தன்மை என்பது இந்த நாட்டில் இல்லாமலேயே போய் கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு பெரியாரியத்தினுடைய கொள்கைகள், பெரியாரியத்தினுடைய உறுதி நமக்கு மிக கூடுதலாக தேவைப்படுகிறது. அதனால்தான் ஐயா அவர்களை பற்றிய அவதூறுகள் கிளப்பப்பட்டாலும் உண்மைகள் இன்றைக்கும் அப்படியே பதிவுகளாக இருக்கின்றன. தலைப்பை மட்டும் பார்த்தால் கத்தி வைத்து கொள்ளுங்கள் என்பது வன்முறையை தூண்டுகிற தலைப்பாக இருக்கலாம். படித்து பார்த்தால் அதற்கு உள்ளே இருக்கிற காரணமும் அவர் சொல்லியிருக்கிற நோக்கமும் நமக்கு விளங்குகின்றது. ஆகையினால் இப்படி பெரியார் அவர்களை பற்றிய அவதூறுகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன என்பது இன்னமும் அவருடைய தேவை இந்த மண்ணிலே கூடிக்கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் உணர்த்துகிறது. தந்தை பெரியார் அவர்களினுடைய வழியில் அவருடைய கொள்கைகளை நிறைவேற்றுகிற உறுதியோடு நாம் தொடர்ந்து நடைபோடுவோம் என்பதை அவருடைய நினைவு நாளில் நாம் இன்றைக்கு மேற்கொள்ளலாம். நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய தகவல்களை நமக்கு வழங்க வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் சென்ற வாரங்களின் தொடர்ச்சியாக பிள்ளை வளர்ப்பை பற்றி பேச போகிறோம். பேரண்டிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இன்றைக்கு அதிகமாக பேசி வர்ற விஷயத்தில் இது ஒன்று. பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, பிள்ளைகளால் அதாவது பெற்றோருக்கும் குடும்பத்திற்கும் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள், இதை பற்றி தான் நம்ம கடந்த நான்கு வாரங்களாக பேசிக்கிட்டு வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி அதிகப்படியாக ஒருத்தருக்கு என்னென்னு கவலை தரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டால், எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, எதை வேணால் சமாளிக்க முடியுது, வெளியில் வீட்டில் தான் பசங்களை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்கிறது எல்லா வயதினருக்கும் பொருந்தது. அந்த குழந்தைக்கு என்ன வயசாக இருந்தாலும் இன்றைக்கி இதை ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறாங்க. பேரண்டிங் இஸ் அ சேலஞ்ச் அப்படிங்கிறாங்க. முன்பு இயல்பாக ஒரு 6 குழந்தைகள் 7 குழந்தைகள் வளர்த்தது போக இன்றைக்கு 1 குழந்தை 2 குழந்தை வளர்த்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட மொழி பிதுங்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணங்கிறத பற்றி நம்ம உளவியல் ரீதியாக நிறையா பார்த்துக்கிட்டே வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியான ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்கலாம். பல நேரங்களில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பையன் பிரச்சனை, இந்த பெண் பிரச்சனை, இவன் இப்படி பண்ணுறா, இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இப்போ அடிக்கடி சொல்கிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. யாரோ ஒரு வீட்டில் யாரோ ஒரு பையன் பண்ணுறதை பெருசாக சொல்லுவாங்க. அவங்க வீட்டு பையன் என்ன பண்ணான் தெரியுமா, இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான், அவன் இப்படி நடந்துக்கிறான், இப்படி பேசுகிறான் அப்படின்னு பேசுவோம். அதே மாதிரி என்ன பண்ணுவோன்னு, யாரோ அதாவது அந்த இதில் குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனை உண்டு. அதாவது குடும்பம் நல்ல குடும்பம், அங்கே போய் இப்படி ஒரு பையன் பிறந்துட்டானே, இப்படி ஒரு பெண் இருக்காளே, இப்படி கூட ஒரு குழந்தை இருக்குமா, இப்படி ஒரு பிள்ளை செய்வானா அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், குடும்பங்கிற ஒரு அமைப்பு அது ஒரு நோய்க்கூற்றாக மாறும் பொழுது அதனுடைய ஒரு அங்கம், ஒரு சின்ன பிரதிபலிப்பு தான் அந்த குழந்தை. என்ன சொல்லுவோம், டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலின்னு சொல்லுவோம். அந்த டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி யார் மூலமாக அதிகமாக தெரியும்னா, பிள்ளை மூலமாக தான் அதிகமாக தெரியுது. அப்பா அம்மாவனுடைய தவறுகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவருடைய தவறுகள் மறைக்கப்பட்டு குழந்தை மூலமாக பெரிது செய்யப்படுகிறது. இப்போ ஒரு பையனுக்கு ஒரு நடத்தை சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பெற்றோருடைய ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக இருப்பாங்க. நேரடியாக முழுமையாக இல்லாட்டாலும் அவசியம் இருப்பாங்க. ஒன்று வேணாம், இது குணாதிசயங்களே எடுத்துக்கோங்களேன். பிள்ளைகள் எங்கேருந்து கற்றுக்கிறாங்க, கற்றுக்கிறது பூரா அம்மா அப்பாக்கள்கிட்ட தான் கற்றுக்கிறாங்க. கற்றல்ங்கிறது நேரடியாக வர்றது ஒன்று, இன்னொன்று நம்மளுடைய என்ன சொல்ல மரபணுக்கள் மூலமாக வர்றது ஒன்று. அப்போ அம்மா அப்பாக்கள் தன்னிடம் உள்ள குணங்களில் தனக்கு பிடிக்காத விஷயங்களை தான் ஏற்றுக்கொள்வதை கூட தன்னோட குழந்தைகிட்ட வரப்போ அதை ஏற்றுக்கிறது இல்லை. இப்படி இருக்காமல் பாரு, எங்கேருந்து வந்ததுங்க, நம்மக்கிட்ட தான் வந்தது, வேறு எங்கேருந்து வந்திருக்கு போகுது, நம்மக்கிட்ட தான் வந்த விஷயங்கள் தான். ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா ஆச்சரியம், நம்மளை மாதிரியே இல்லாமல் முழு பிம்பமாக இல்லாமல் கொஞ்சம் மாறி வந்திருக்கு. ஏன்னு கேட்டால் தாத்தா பாட்டி, தாத்தாக்கள் பாட்டிகள், அத்தைகள், மாமா, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, இவங்க எல்லா உறவுகள்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, ஆனால் அதிகப்படியாக அம்மா அப்பாக்கிட்டேருந்து வந்திருக்கு. இதுதான் நம்மளுடைய என்ன குணாதிசயம், மரபணுக்கள் மூலமாக கற்றல் மூலமாக வருது. முழுக்க முழுக்க தாய் தந்தையர்கிட்டேருந்தும் சகோதர சகோதரிகள்கிட்டேருந்து வர்றது. எங்கே நம்ம குடும்பமாக வளருமோ அவங்ககிட்டேருந்து. ஒரு காலத்தில் நிறைய பேர் இருந்தப்போ நிறைய இடங்களை பார்த்து கொஞ்சம் அப்படியே மட்டுப்படும். இன்றைக்கு முழுவதுமாக பார்க்கறது யாரை பார்க்குறாங்கன்னா அம்மா அப்பாவை மட்டும்தான் பார்க்குறாங்க. அதனால் அதிக காரணம் கண்டிப்பாக அம்மா அப்பாவை தான் சேரும்.
அதனால் ஒரு குழந்தைய எங்கேருந்தோ வந்து பிறந்த குழந்த மாதிரி, தனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி, மொத்த பிழையின் மொத்த உருவமாக அவங்க தான் இருக்கிற மாதிரி பேசுறது முதல்ல தவறு, மிகப்பெரிய தவறு. அம்மா அப்பாக்கள் அப்படி பேசக்கூடாது. தன்னோட குழந்தை சரியில்லை அப்படின்னு சொல்கிறது வந்து நான் சரியில்லைன்னு சொல்கிறது தான் அர்த்தம். ஒரு அம்மாவோ அப்பாவோ என் பிள்ளை சரியில்லை, என்னோட பெண்ணு சரியில்லைன்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, நான் சரியா இல்லை, நாங்கள் சரியா இல்லை, எங்களோட குடும்பம் சரியா இல்லைன்னு சொல்கிறது தான் உண்மை. அதுதான் நிஜம். நம்மளை மீறி அவங்கள வரல, நம்மளை விட்டு வரல, நம்மளுடைய இன்னும் கொஞ்சம் டிஸ்டார்டட் வெர்ஷனாக இருக்காங்க. நம்ம வந்து ஒரு சின்ன டீவியேஷன், அவங்க அதிலேருந்து போன பெரிய டீவியேஷன். நம்ம பண்ண சின்ன பிழையை இன்னும் கொஞ்சம் பெருசாக செய்கிறாங்க. அதற்கான எல்லாம் இன்றைக்கி அவங்கக்கிட்ட இருக்குது. அவ்வளோதான், வசதிகள் அதிகமாக இருக்குது. அவ்வளவுதான் காரணமே ஒழிய நம்ம செய்யாத நம்ம பிள்ளைகள் எதுவுமே செய்யலை. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தை தவறு செய்கிறப்போ முதல்ல சொல்லுங்கள், யாரும் செய்யாத தவிர அந்த குழந்தை செய்யலை. குறிப்பாக நம்ம செய்யாத தவிர அந்த குழந்தை செய்யலை. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அதுக்கு காரணமாயிட்டோம். இப்போ நம்ம தான் அதுக்கு காரணம் நீங்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா அதை நீங்கள் வேறு மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனால் நம்ம என்னமோ இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இப்படி பண்ணுறான் பாருங்கள், இப்படி பண்ணுறா பாருங்கன்னு சொல்கிற பொழுது என்ன செய்யணும்னா பொறுப்பிலிருந்து தட்டி கழிக்கிறோம். நமக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லாத தன்மை மாதிரியும், நம்ம ஒழுக்க சீலர்களும் முழுமையாக நம்ம எல்லாமே வந்து சரியாக செய்கிற மாதிரியும், அதே நேரத்தில் குழந்தைகள் வந்து எதுவுமே சரியாக செய்யாத மாதிரியும் ஒரு இதை பாவனையை உண்டு பண்ணி, அது என்னென்ன பிறர்கிட்ட போகும்பொழுது எல்லாம் சொல்லுவாங்க, சே அவங்க அம்மா இப்படி இருக்காங்க, இப்படி இருக்காளே பொண்ணு, அவங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு பையன் வேணுமா, அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு குழந்தையா அப்படின்னு சொல்லி சமூகமும் என்ன பார்க்க ஆரம்பிக்குதுன்னா அந்த குழந்தைய தவறாக பார்க்க ஆரம்பிக்குது. ஒரு குழந்தைக்கு வந்து தவறாக பார்க்க என்ன ஆகுதுன்னா, இதுதான் நான் அப்படிங்கிற பிம்பம், அந்த சுய பிம்பம், சுய மதிப்பு சீக்கிரமே ஃபிக்ஸ் ஆகிடுது. அதனால தான் பார்த்திங்கன்னா நல்லதாக ஒரு சுய பிம்பம் வந்து வர்றது ரொம்ப நாள் பட தான் வருது. ஆனால் ஒரு கெட்ட விஷயம் சீக்கிரமாக பதிஞ்சிருது. ஏன்னா அதை பல பேர் சொல்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை சரியில்லை அப்படிங்கிறது வந்து பல பேர் சொல்கிறப்போ மிக விரைவில் தன்னை பற்றிய ஒரு எண்ணம், நான் இப்படி தான், நான் மோசம், எனக்கு தெரிஞ்சது இதுதான், என்னால் இது பண்ண முடியாது அப்படிங்கிறது சீக்கிரம் வருது. ஏன்னா அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும், என்ன வரும், எது நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப குறைவு. ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுருவோம். ஒரு குழந்தையோட நல்ல விஷயத்தை பெற்றோர்களே கூட ஏதாவது ஒரு சமயம் ஒப்புக்கொள்வார்கள். இல்லை அவன் இல்லாதப்போ பின்னாடி பேசுவோம். ஆனால் அவகிட்டையோ தொடர்ந்து எதை செய்கிறோன்னா, உனக்கு எது வரல, உனக்கு எது இல்லை, எது நீ சரியில்லை அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து செய்வோம். அது ஒரு பேட்டர்ன் மாதிரி சொல்லுவோம். நீ எப்போவுமே இப்படி தான், நீ ஒரு நாள் கூட செஞ்சது கிடையாது, நான் உன்னை அப்போலேருந்து பார்த்துருக்கேன், நீ கண்டிப்பாக திருந்தவே மாட்டேன், உனக்கு வந்து என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் தான் வந்து பெற்றோர்கள் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள். எனக்கு தெரியும் நீ இப்படி தான் பண்ணுவேன்னு, உங்ககிட்ட நான் வந்து வேறு என்ன எதிர்பார்க்க முடியும். இப்படி சொல்லும் பொழுது குழந்தைகளுடைய இந்த செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்செப்ட் என்ன ஆகுதுன்னா ஊர்ஜிதம் அடையுது. நான் இப்படி தான், நான் எதையும் என்னால் சரியாக செய்ய முடியாது, எனக்கு இதுக்கு திறன் கிடையாது, நான் இவ்வளவு தான் அப்படி தன்னை பற்றி ஒரு மோசமான ஒரு பிம்பம் உள்ளே போகுது. தன்னை பற்றி ஒரு மோசமான பிம்பம் உள்ளே போகும் பொழுது அதுவும் என்ன சொல்லலாம், அந்த கரெக்டாக அந்த 15-16 வயசுக்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா அந்த அடலசன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த பருவத்தில் வந்து அதை ஒரு எதிர்ப்பு மாதிரி சொல்லிட்டேல, நான் அப்படி தான், என்ன பண்ண போகிறேன் இப்போ அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இவங்க வந்து இத்தனை நாளாவது கொஞ்சம் பயந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தவிர, இன்றைக்கி வந்து வெளிப்படையாக ஆமாம் இப்படி தான் சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த நேரத்தில் தான் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12, 13, 14 வயசுக்கு அப்புறம் தான் பெற்றோர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒரே ஒரு விஷயங்கள் நம்ம வந்து அடிக்கடி அவங்கள வந்து பார்க்குறப்பெல்லாம் சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இவர்கள் நம்முடைய படைப்புகள், நம்முடைய சாயல் மட்டும் கிடையாது, உள்ளடக்கமும் இதில் நமக்கும் இருக்குது. இவங்க செய்கிறதுக்கு நாமும் ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் மாற்றி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவருடைய செயல்களை புரிந்து கொள்வதும் எளிது, மாற்றுவதும் எளிது.